இந்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு 300 கிராம் கடல மாவு இதில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஓமமும் வத்தலும் வச்சு நான் அம்மியில் அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச தண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டணும். இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டியில் நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா அப்படியே போடக்கூடாது. நல்லா அப்படி வடிகட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த தண்ணியை தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த கடல மாவில் வந்து அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குங்க. உப்பு தூள் உப்பு போடுங்க. போட்டு முதல்ல வந்து நல்லா இப்படி பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிட்டு நம்ம இந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், ஓமமும் வத்தலும் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து ஊற்றணும். தண்ணி மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிங்கன்னா எண்ணெயை குடிக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு பிணைஞ்சிருக்கோம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுருங்க. மாவு வந்து இந்த மாதிரி உருட்டி ஒரு 3 பகுதியை பிரித்து வச்சுருக்கேன். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கேன். நல்லா காயட்டும். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி உலக்கு இடியாப்ப உலக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய கன்று சின்ன கன்று உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இடியாப்ப உலக்கில் வந்து மாவை கொள்கிற அளவுக்கு வைங்க. ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பிரட்டி விட்டுடலாம். வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துருங்க.